விசுவாசிகள் அடையாளங்களுக்கும் அற்புதங்களும் காத்து கொண்டிருக்க மாட்டார்கள். இவர்களே தான் என்னோட கர்த்தர் தேசத்தில் அடையாளங்களாக அற்புதங்களாக வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையின் அற்புதம் சுகம் எந்த ஊழியக்காரன் கையின் அடங்கில்லை, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுக்குள் இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் கர்த்தர் அற்புதம் செஞ்சாரோ அங்கெங்கெல்லாம் கர்த்தர் ஒன்னதான் கர்த்தர் எதிர்பார்த்தாரு. விசுவாசிகள், faith is not a feeling, hallelujah, it's a knowledge. விசுவாசம் என்னைக்குமே எல்லாரோட ஒத்து போகாது. விசுவாசம் என்னைக்கு தனியாக தான் நிற்கும். வேலை பார்க்குறவனுடைய அப்பத்தையும் தண்ணீரையுமே அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். வேலை பார்க்குறவன் வாழ்க்கையில் ஒரு வியாதியை விலக்கி இருக்கிறாரு. அந்த உடன்படிக்கைக்கே அவ்வளோ வல்லமை இருக்குன்னா, இந்த உடன்படிக்கையின் கீழே அவர் ஆசீர்வதிக்க போறதில்லை. அவர் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்து அவர் இருக்கிறார். வியாதிக்கு உங்க வீட்டுல வேலையே கிடையாது. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உங்களை என்றென்றும் பூரணப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்மளாம் அசாதாரணமானவர்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள்? ஹல்லேலூயா. நம்மலாம் இயற்கைக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் தான் இந்த இயற்கையில் நடக்கிற காரியங்களெல்லாம் நமக்கு தாக்குதலை உண்டு பண்ணணும். ஆனால் நாமெல்லாம் கொஞ்சம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள்ன்றனால உலகத்தில் என்ன நடந்தாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. இயேசுவின் நாமத்தில் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதை நீங்களே சொல்லி விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசமே தான் உங்களுக்கு ரட்சிப்பு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் உங்கள் ரட்சிப்பு இல்லை, நான் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, உங்கள் விசுவாசம் தான் உங்களுக்கு ரட்சிப்பு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த காலையில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், நாம் தெய்வீக சுகத்திற்குள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்து மேலே ஒரு தெய்வீக சுகம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை மேலே ஒரு தெய்வீக சுகம் இருக்கிறது. ஆமென். நீங்கள் இருக்கிற பகுதிகளில் தெய்வீக சுகம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் தான் உங்கள் பகுதிக்கு சுகமாக இருக்கிறீங்க, உங்கள் வீடுக்கு சுகமாக இருக்கிறீங்க. கர்த்தர் நம்மை தான் கர்த்தர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுகமளிக்கிற ஒரு கருவியாய் தேவனை கர்த்தர் வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் ரெய்னார்ட் பொங்கே, அந்த ஊழியக்காரருடைய ஊழியம் அது ஒரு மிகப்பெரிய சுகப்படுத்துகிற ஒரு ஊழியம். ஆமென். அவருடைய ஊழியத்தின் மூலியமாக சுகமடைந்தவர்கள் ஏராளமானோர். எத்தனையோ கொடிய வைரஸுகளெல்லாம் அவருடைய ஊழியத்தில் சுகமாக இருக்கிறது. மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. இன்னும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தின் உச்சக்கட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மீட்டிங்கில் எப்படி தெரியுமா சாட்சி சொல்லுவாங்க? நான் கையே இல்லாமல் வந்தேன், கர்த்தர் என்னை திரும்பி கையோட கர்த்தர் அனுப்புகிறாரு அப்படின்னுவாங்க. ஹல்லேலூயா. என்ன இல்லாமல் வந்தேன்? ஒரு கையே இருக்காதான், பிறவியிலிருந்தே கை இருக்காதான். இவர் சொல்லுவாராம் இந்த இடத்துல இருந்து, இந்த கூட்டத்தின் நடுவில் நின்று கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, கை இல்லாமல் வந்த கர்த்தர் உனக்கு கையை இப்போ தராருன்னா உள்ளிருந்து டபால்னு வெளியே வருமா? ஆமென். நம்ப முடியல. இயற்கையோடு இணைஞ்சிருந்தீங்கன்னா நம்ப முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தனைக்கு வந்து பாருங்கள், எல்லாவற்றையும் நம்ப முடியும். நம் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த வேளையில் சொன்னேன், நீங்கள் தான் உங்கள் பகுதிக்கு சுகம். கர்த்தர் உங்களை தான் கர்த்தர் சுகமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். பல ஆண்டுகள் முன்பதாக மெரினா கடற்கரையில் அவருடைய கூட்டம் நடந்தது. ஐ மீன் அந்த டைம்லலாம் நான்லாம் பிறக்கக்கூட கிடையாது. இங்கே அமர்ந்திருக்கிற நீங்களாம் சின்ன பிள்ளைகளாக மேபி இருந்திருக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக மெரினா கடற்கரையில் இந்த மனிதனுடைய கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு அம்மா, அவர்கள் கர்ப்பமாக இருக்கிற அவங்க திடீர்னு பார்த்தா உள்ளே இருக்கிற குழந்தை செத்துருச்சான். எங்கே செத்துருச்சு? வயிற்றுக்குள்ளே செத்து போனதுனால அந்த செத்து போனதோட ரியாக்ஷன் எல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கவும் அவங்க என்ன பண்ணாங்களாம், சரி தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரே அழுக, பயங்கரமான அழுக. அந்த வலி தாங்க முடியல. ஏன்னா அந்த குழந்தையோட வெயிட் என்ன பண்ணுது, வயிற்றில் தெரியுது. அது உயிர் நாடியே இல்லாமல் செத்து இருக்கிறது எங்கே தெரியுது? இந்த வயிற்றுக்குள்ளே தெரியுதான். இப்படி இருக்கிற நேரத்தில் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டுருக்கிற நேரத்தில் அவங்க போயிட்டுருக்கிற அந்த பாதையில் இவங்க மெரினா கடற்கரையை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க? கிராஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஊழியக்காரோட ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? இந்த ஊழியக்காரோட ஊழியம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்றதை இதுக்கு அடுத்தது நான் சொல்கிறேன். இவருடைய விசுவாசமே என்னன்னா, நான் ஒரு இடத்துல நின்றுனா நான் இருக்கிற இடத்துல இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு வியாதின்றதே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்னவே இருக்கக்கூடாது? வியாதின்றதே இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அது என்ன ஆயிடணும்?
சுகம் ஆயிடும். செத்து போன குழந்தை, செத்து போன அந்த கருவோடு அந்த சிசுவோடு இந்த தாயார் ஆம்புலன்ஸில் வயனுங்கிறது அந்த மெரினா கடற்கரையை கிராஸ் பண்ணுறப்ப திடீர்னு வயிற்றுக்குள்ளே இருந்து ஒன்று துள்ளுனுச்சான், அப்படியே கிட்டு 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 கிட்டு. அல்லேலூயா. என்னாச்சா? ஏன் அந்த கூட்டத்தில் மெரினா கடற்கரையில் ரெய்னார்ட் பொங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை சுகத்தை அளிக்க பொழுது விரும்புகிறார், உன் சுகத்தை பெற்றுக்கொள்ளப்ப ஆம்புலன்ஸ் அப்படி கிராஸ் ஆகிருக்குது. போன ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் போகாமல் திரும்பி அப்படியே மீட்டிங்க்கு வந்து ஏறி மேலே சாட்சி சொன்னதான், செத்த குழந்தையோட இந்த இடத்த கிராஸ் பண்ண கர்த்தர் ஜீவனா கர்த்தர் கொடுத்து வைத்துட்டாரு. அல்லேலூயா. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? விசுவாசிகள் அடையாளங்களுக்கும் அற்புதங்களும் காத்து கொண்டிருக்க மாட்டார்கள். இவர்களே தான் இந்த விட கர்த்தர் தேசத்தில் அடையாளங்களாக அற்புதங்களாக வைத்திருக்கிறார். இந்த காலையில் விசுவாசத்தின் சத்தங்களை நான் கேட்கட்டுமா? சத்தமா ஒரு ஹல்லேலூயா. இவர் என்ன பண்ணாராம், இவர் இருந்த அந்த ஊரில் இவர் ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரர் தான். என்னது? சாதாரண ஒரு ஊழியர். இவருடைய காலகட்டங்களில் மிகவும் பிரபலமாய் பயன்படுத்தப்பட்ட இன்னொரு தேவ மனிதன். அவர் வந்தார்னாலே அற்புதம் பயங்கரமாக நடக்கும். ஸோ இவர் ஒரு முடிவு பண்ணியிருந்தாரு, சரி நம்ம இந்த ஊழியக்காரை கூப்பிட்டு மீட்டிங் நடத்துவோம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிரபலமான ஊழியக்காரை கூப்பிடவும் கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமாக லட்சக்கணக்கான பேர் அமர்ந்திருந்தார்களாம். ஏன்? அந்த பெரிய ஊழியக்காரர் வராருன்றனால ரெய்னார்ட் பொங்கே அவரை இன்வைட் பண்ணியிருக்கனால லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்துருந்தார்களாம். இவருடைய ஊழியம் எப்படி ஆரம்பித்தது என்பதை நான் சொல்லுகிறேன். இப்படி அமர்ந்திருந்தப்ப இவர் முன்னாடி வந்து அந்த ஊழியக்காரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல, இன்ட்ரடியூஸ் பண்ணப்ப சொன்னாராம், இன்றைக்கு மிகவும் அற்புதங்களை செய்கிற ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, இவர் வந்து நின்னாலே அற்புதம், இவர் பேசினாலே அற்புதம், இன்னைக்கு வந்துட்டு இங்கே வந்திருக்கிற யாருமே நீங்கள் அற்புதம் வாங்காமல் போகிறது இல்லை, வந்திருக்கிறவங்களுக்கே தெரியும் இந்த ஊழியக்காரோட வெயிட் என்னன்றது. ஆனால் இப்போ இவருங்க வந்து நின்றுட்டு என்ன சொல்கிறாரு, இன்னும் அவரை பற்றி என்னென்னலாம் சொல்லணுமோ பயங்கரமாக சொல்லி பேசிட்டு மைக்கை கையில் கொடுத்தாராம். அந்த வந்திருந்த அந்த பெரிய ஊழியர் மைக்கை வாங்கிட்டு 10 நிமிஷம் தான் பேசினாராம். எத்தனை நிமிஷம் தான் பேசினாராம்? 10 நிமிஷம் பேசிட்டு மைக்கை ஆஃப் பண்ணி ரெய்னார்ட் பொங்கே பார்த்து இன்னைக்கு மீட்டிங் முடியும்னு சொல்லி மைக்கை கொடுத்துட்டு போயிட்டாராம். அல்லேலூயா. இவருக்கா ஸ்டேஜில் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவரை பார்த்து சரி மக்கள் எல்லாம் அற்புதத்துக்காக தான் வந்தாங்க, நாளைக்குனாச்சும் அற்புதம் செய்வீங்களா அப்படின்னு கேட்டார். இவர் சொன்னாராம், சரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு மைக்கை கையில் கொடுத்துட்டு போயிட்டார். இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலையா. அந்த மீட்டிங்கில் இவர் அப்படியே இதையும் பேசி ஃபர்ஸ்ட் நாள் மீட்டிங் என்ன பண்ணிட்டாங்க, 1 மணி நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் அமர்ந்திருக்கிற கூட்டம் முடிந்தது. 2ஆம் நாள் வந்தது. 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா காலையில் சாயந்தரம் மீட்டிங்னா காலையில் அந்த கெஸ்ட்டு ஸ்பீக்கர் கூப்பிட்டு சொன்னாராம், நான் என் ஊருக்கு திருப்பி கிளம்புறேன், கர்த்தரை நான் போக சொல்கிறாரு அப்படின்ட்டார். இவருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, ஒரே சண்டையாம். உங்கள்கிட்ட டேட்டு கேட்டு தானே உங்களை நான் புக் பண்ணேன், நீங்கள் வரேன்னு சொன்னனால தானே இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஆயத்தம் பண்ணேன், நீங்கள் இப்போ கர்த்தர் போக சொல்கிறாரு நான் போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு அப்போ இவர் சொன்னாராம், இல்லை கர்த்தர் சொல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது, நான் கிளம்புறேன், நீ மீட்டிங்கை நடத்தினாலும் சரி நடத்தினாலும் சரி எனக்கு அது கவலை இல்லைன்னு கிளம்பி போயிட்டாராம் ஃப்ளைட்டை புக் பண்ணி. இவருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரிலையா. மீட்டிங் மணி ஆகுது, சாயந்தரம் வந்தார், மைக் எடுத்தார், ஸ்டேஜில் பெரிய பெரிய ஊழியக்காரலாம் உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் அவர் எங்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுருக்குறாங்க. இவருக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில. கூட்டத்தில் வந்து கேட்டாராம், வந்து மைக் எடுத்துன்னு சொன்னாராம், இன்றைக்கி நான் ஒரு நற்செய்தியும் சொல்ல விரும்புகிறேன், ஒரு துர்ச்செய்தியும் சொல்ல விரும்புகிறேன், எதை சொல்லட்டும்னு சொல்லி கேட்டாரா. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்களாம், துர்ச்செய்தியை சொல்லுங்க அப்படின்னாங்களாம். இவர் சத்தமாக சொன்னாராம், எந்த ஊழியக்காரரை வச்சு இந்த கூட்டத்தை நடத்தணும்னு நான் இருந்தனோ அந்த ஊழியக்காரர் ஃப்ளைட்டு பிடிச்சி திருப்பியா ஒரு ஊருக்கே போயிட்டாருன்னு உடனே ஸ்டேஜிலலாம் அப்படியே சவுண்டு கம்மி, எல்லாரும் மூஞ்சிலையும் அப்படியே ஒரு திகில். கொஞ்சம் நேரம் தலையை கீழே போட்டு திருப்பி அவங்கள பார்த்து ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டா அப்படின்னு கேட்டாராம். எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னாராம். ஊழியக்காரர் போயிட்டாரு தான், ஆனால் நான் ஆராதிக்கிற இயேசு இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னார். அல்லேலூயா. விசுவாசத்தில் கூட்டத்தை பார்த்து சொன்னாராம், இவருக்கு அது வரைக்கும் அற்புதம் செஞ்சலாம் பழக்கமே கிடையாதான். கண்ணு தெரியாதவங்களாம் எழுந்துச்சு முன்னாடி வந்துட்டாராம். அல்லேலூயா. முன்னாடி வான்னு சொல்லிட்டு இவருக்கு அது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணது கிடையாது, எதுவும் பண்ணது கிடையாது. ஒரு ஊழியம், சின்ன ஊழியம், ரெய்னார்ட் பொங்கேயோட ஊழியம். கண்ணு தெரியாதவங்களும் முடியுமான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஊழியக்காரன் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இவர் கண்ணை மூடிட்டாரான். கண்ணை மூடிட்டு, ஏசப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் சொல்லிட்டேன், நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்றது மட்டும் எனக்கு தெரியும், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், எல்லா குருட்டு கண்களும் திறக்கப்படுவதாங்கன்னா இவர் ஜோமணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே 10 பேரும் கத்துறானா, கண்ணை கர்த்தர் திறந்துட்டாரு. முதல் கூட்டத்தில் ஏராளமான கண்கள் தெரியாதவர்கள் சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள்.
கை இல்லாதவங்களுக்கு கை வந்திருக்குது, நடக்க முடியாதவங்க எந்திரிச்சு நடந்திருக்கிறாங்க. அந்த ஒரு கூட்டத்தில் கர்த்தராகிய தேவன் ரெய்னார்ட் போங்கோவை அப்படி எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் அற்புதம் சுகம் எந்த ஊழியக்காரன் கையில் அடங்கி இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பழமைகளும் மாறி நீங்கள் புதியவர்களாய் காணப்படுவீர்கள். பலவீனங்களால் உங்களை தொட முடியாது, தரித்திரங்களால் உங்களை தொட முடியாது. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் மாறினாலும் அதுவால் உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், எல்லாவற்றுக்கும் மேலான பெரியவரை உங்கள் உள்ளே நீங்கள் வைத்து கொண்டு இருக்கிறீர்கள். சத்தமா கையை வைத்து சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரியவர். பெரிய தகப்பனை நம்ம வச்சிருக்கிறோம் உள்ளார. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 23:25. தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதியை அவர் விலக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல சர்வீஸ் தான், ஓனர்ஷிப் கிடையாது. என்னது? சர்வீஸ். சேவிப்பாய். என்னப்பாய்? சேவிப்பாய். ஏன்னா பழைய ஏற்பாட்டு நாட்கள் ஃபுல்லா இவர் எஜமானா இருந்தார், இவர்களெல்லாம் அவருக்கு வேலையாட்களாக இருந்தார்கள், ஊழியர்களாக இருந்தார்கள். ஆமென். ஏன்னா உடன்படிக்கை அந்த மாதிரி உடன்படிக்கை. என்னது? உடன்படிக்கை அந்த மாதிரி இருந்ததுனால இவர்கள் யாவரும் தேவனை என்ன பண்ணினார்கள்? சேவித்தார்கள். அப்போ தம்மிடத்தில் அவர் சேவிக்கிற பிள்ளைகளையே அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கம்பெனியில் நீ வேலை பார்த்துட்டு இருக்கிறியா, வியாதியை ஒன்றிருந்து நான் விளக்குறேன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலை பார்க்குறவனுடைய அப்பத்தையும் தண்ணீரையுமே அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். வேலை பார்க்குறவன் வாழ்க்கையில் அவர் வியாதியை விலக்கி இருக்கிறாரு. அந்த உடன்படிக்கைக்கே அவ்வளோ வல்லமை இருக்குன்னா, இந்த உடன்படிக்கையில் நீங்கள் அவருக்கு வேலைக்காரர்கள், இந்த உடன்படிக்கை நீங்கள் நான் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உடன்படிக்கையின் கீழே அவர் ஆசீர்வதிக்க போறதில்லை, அவர் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்து அவர் இருக்கிறார். நான் சொல்றேன், உங்க அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. வியாதிக்கு உங்க வீட்டில் வேலையே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை என்றென்றும் பூரணப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதுமே கர்த்தர் தமது ஜனங்களை அவர் பாதுகாக்கிறார். ஆமென். மோசே சொல்றாரு, அப்பா, கோழி தன் குஞ்சுகளை அப்படி தன் செட்டுகளை விரித்து மூடுகிறது போல கர்த்தர் தமது ஜனங்களை அவர் மூடி இருக்கிறார். கர்த்தர் உங்களை மூடி இருக்கிறார். கர்த்தர் உங்களை பாதுகாக்கின்றார். கர்த்தர் உங்களை நடத்துகிறார். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் கர்த்தர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. எகிப்தியருக்கு வரப்படின வியாதி, எகிப்துக்கு தான் வியாதி, தம்முடைய ஜனத்திற்கோ வியாதியை விலக்குகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் என்ன பண்ணுகிற தேவன்? நீங்களே தேடி போனாலும் வியாதி உங்களை தேடி வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களே தேடி போனாலும் வியாதி உங்களை தேடி, ஏன்? அதுக்கு நடுவில் கர்த்தர் நின்று அதை விலக்குகிறார். நீங்க நடக்கிற பாதையில வியாதியே இருக்காது, நீங்க நிற்கிற பகுதியில் வியாதியே இருக்காது, நீங்க வசிக்கிற பகுதியில் வியாதியே இருக்காது. ஏன்னா நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் வியாதியை விலக்கி வைத்திருக்கிறார். நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நீங்க குடிக்கிற தண்ணியை சூடு பண்ணி குடிக்கிறீங்களோ, ஆற வச்சு குடிக்கிறீங்களோ, கர்த்தர் அதை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். வேலைக்காரன் பழைய உடன்படிக்கையின் கீழே எல்லாம் வேலைக்காரர்களாய் கிரியைக்காரர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கே தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாரான் தெரியுமா? சங்கீதம் 105:37 சொல்லுது, அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடு புறப்படப்படினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின பொழுது வசனம் சொல்லுது, தம்முடைய ஜனங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. எத்தனை பேர் இந்த காலையில் விசுவாசிக்கிறீங்க? பாவம் என்கிற எகிப்திலிருந்து, மரணம் என்கிற எகிப்திலிருந்து, வியாதி என்கிற எகிப்திலிருந்து, தரித்திரம் என்கிற எகிப்திலிருந்து, பலவீனம் என்கிற எகிப்திலிருந்து இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கானான் என்கிற வாழ்க்கைக்குள்ள என்னை கொண்டு போயிருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில நான் சொல்றேன், உங்க கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவன் இருக்க முடியாது இயேசுவின் நாமத்தில். நம்முடைய சபையில பலவீனப்பட்டவர்கள் ஒருவர் இருக்க முடியாது இயேசுவின் நாமத்தில். உங்க குடும்பத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவர் இருக்க முடியாது இயேசுவின் நாமத்தில். கிறிஸ்துவுக்குள் நாம் பலவான்களா இருக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். நம்ம உலகத்துல தான் இந்த வியாதிக்கெல்லாம் கேட்டகரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆமென். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி,
பலவீனம், செகண்ட் கேட்டகரி பலவீனம், மூணாவது கேட்டகரி பலவீனம். அதுலேயும் ஒரு வியாதிக்குள்ளாரையும் இந்த அறிகுறி அந்த அறிகுறி, இதெல்லாம் சுகமாக்க முடியும், அதெல்லாம் சுகமாக்க முடியாது, இந்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னா வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி நம்ம பூமியில் தான் ஒவ்வொரு வியாதிக்கும் கேட்டகரி போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் வியாதிக்கு கேட்டகரிலாம் போடல. வசனம் சொல்லுது, அவர் சகல வியாதியிலையும் அவர் சுகமாக்கினாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். அவர் சகல நோய்களையும் அவர் குணமாக்கினாரா. கர்த்தர் என்றைக்கும் வியாதியை பிரித்து சின்ன வியாதி பெரிய வியாதிலாம் பார்க்கறது இல்லை. வியாதினாலே கர்த்தர் தமது ஜனங்களை திருந்து அவர் விளக்குகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த செய்திக்கு பிறகு ஈவன் டயபெட்டிஸ் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தில். ப்ரெஷர்லாம் நார்மலுக்கு வரணும் இயேசுவின் நாமத்தில். என் சபையில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவர் இருக்கக்கூடாது. ஒரு தெய்வீக சுகம் இந்த செய்தி முடிகிறதுக்குள்ள உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் அது நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 5:14-15 வாசிங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. என்ன உள்ள ஜெபம்? என்ன உள்ள ஜெபம்? நம்ம ஊரில் இந்த வியாதிக்கு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில பலவீனம்னு போனோன்னா இந்த மாத்திரையை 1 வாரத்துக்கு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன ஆகிடும்? சுகமாயிடும். அடுத்த கேட்டகரி பலவீனம் என்னன்னா, டெய்லியுமே என்ன பண்ணுங்க, இந்த டேப்லெட்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே மாத்திரை போட்டுக்கிட்டே இருங்க. போட்டால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இது செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது ஃபைனல் ஸ்டேஜ்னால் நீங்கள் என்ன பண்ணாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது, வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கோன்றது தான் மூணாவது ஸ்டேஜ். இதுதான் நம்ம ஊரில் இருக்கிற, நம்ம ஊரில் பலவீனத்தை ட்ரீட் பண்ணுற விதம். நம்ம ஊரில் இல்லை, நம்ம உலகத்திலே பலவீனத்தை ட்ரீட் பண்ணுற விதம். ஆனால் பைபிள் எவ்வளோ சிம்பிளிஃபைடாக சொல்லுது பாருங்கள். எவ்வளவு எளிமையாக ஒரு வியாதியை எவ்வளவு எளிமையாக வேதாகமம் ட்ரீட் பண்ணுது பாருங்களேன். ஏன் தெரியுமா? நான் சொல்லிட்டா, இந்த வேதாகமம் இது ஏதோ சாதாரண ஒரு புத்தகம் அல்ல, இது ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆதியில அண்ட சராசரங்களையும் உருவாக்கிய வார்த்தைகள், வெறுமையை நிறைவாக்கிய வார்த்தைகள், இருளிலே வெளிச்சத்தை கொண்டு வந்த வார்த்தைகள், குறைவுகளை நிறைவாக்குகிற வார்த்தைகள். அவருடைய வார்த்தை அது ஊனியும் கணுக்காலை மூடுருவ பிரிக்கத்தக்கதாய் அது உருவ குத்துகிறதா இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இட் இஸ் a surgical அப்படின்றாங்க. ஆமேன். பைபிள் ஒரு ஆப்ரேஷன் தேட்டருங்க. ஆமேன். அதில் இல்லாத கத்தியே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் எது எதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் வெட்டி எரிஞ்சிட்டு எது எதெல்லாம் தேவையோ அது அவங்களோடு கூட இணைத்து வைக்கிற அளவுக்கு அதுக்கு வல்லமை வாய்ந்ததாக அது இருக்கிறது. கர்த்தர் எந்த அளவுக்கு ஈஸியாக, யாக்கோபு எவ்வளோ ஈஸியாக தர பாருங்க. எப்பா வியாதி பட்டுட்டியா, கவலையே படாத, சர்ச்சுக்கு வா, மூப்பரை கூப்பிடு, எண்ணெயோ பூசு, ஜோமுன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணெயோ பூசுனா என்ன ஆகும்? எண்ணெயை பூசினா என்ன ஆகும்? அல்ல ஒரு காரியத்தை சொல்றாரு, விசுவாசம் உள்ள ஜெபம். என்ன உள்ள ஜெபம்? விசுவாசம் உள்ள ஜெபம். எங்கெங்கெல்லாம் கர்த்தர் அற்புதம் செஞ்சாரோ அங்கெங்கெல்லாம் கர்த்தர் ஒன்னதான் கர்த்தர் எதிர்பார்த்தாரு. விசுவாசிக்கிறியா? என்னால் இந்த அற்புதம் நடக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். பெருமாடுள்ள ஸ்திரீ வந்து தொட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்ன. 100 பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்ன. குருடனை பார்த்து கேட்குறாரு, உனக்கு சுகம் நடக்கும்னு சொல்லி நீ என்ன பண்ணுறியா? அப்போ எங்கெங்கெல்லாம் விசுவாசித்தார்களோ அவர்கள் அனைவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை அவர் செய்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி வரும்? வசனம் சொல்லுது, விசுவாசம் கேள்வினாலே வரும். எதை கேட்கறதுனால வரும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால வரும். ஹல்லேலூயா. இங்கே 2 காரியத்தை சொல்லுது. விசுவாசம், ஜெபம். என்ன உள்ள ஜெபம்? கர்த்தருடைய வார்த்தையை அறிந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் அற்புதங்களை கொண்டு வந்தே தீரும். பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, ஏன் நிறைய பேரோட ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குதுன்னா, அவர்கள் தங்கள் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும்படி அவர்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் அவர்கள் கேட்டும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். தகாத ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் எதையும் பெற்றுக்கொள்ள வைக்காது. ஆனால் விசுவாசம் உள்ள ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உங்களை வைக்கும். அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் எங்கிருந்து வரும்னா, அப்படியே உள்ளத்திலிருந்து வருவதல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருவது. Faith is not a feeling. Hallelujah. It is a knowledge. விசுவாசம் ஏதோ அப்படியே அனுபவம் அல்ல, ஏதோ ஒரு உணர்வு அல்ல. விசுவாசம் என்பது அறிவு. விசுவாசம் என்பது அறிவு சார்ந்தது. எந்த அறிவு? கர்த்தருடைய வார்த்தை என்கிற அறிவை சார்ந்தது. ஏன் 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில்
அதில் வசனம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய தேவனை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. சொல்லிட்டு தான் அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு, தமது காருண்யத்தினால் அழைத்தவரை நீங்கள் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தந்தருளுகிறது. அப்போ அவருடைய திவ்ய வல்லமை வெளிப்படுற இடமே எது தெரியுமா? தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்தும். அந்த விசுவாசத்திலிருந்து புறப்படுகிற ஜெபம் பிணியாளிகளை அது சுகமாய் மாற்றும். அந்த விசுவாசத்தில் எழும்புகிற ஜெபம் வியாதிகளை சுகப்படுத்தும். அந்த விசுவாசத்தில் எழும்புகிற ஜெபம் உங்கள் முன்பதாக எப்பேற்பட்ட வியாதியத்தில் இருந்தாலும் உங்களை அற்புதங்களை செய்கிறவர்களாக உங்களை நிறுத்தும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. 40 வருஷமா இப்படி தான் பைபிள் வசனம் சொல்லுது. ஆலயத்தோட வாசலில் உட்காந்து ஒருத்தன் பிச்சை கேட்டுட்டு இருந்தானா. அவனுக்கு வயசு எத்தனை? ஏன் பிறந்ததுலேருந்தே அவன் அங்கே தான் இருந்திருக்கான் போல. 40 வருஷமா அவன் பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான் தான் பைபிள் வசனம் சொல்லுது. இப்போ இந்த 40 வருஷமா எல்லாரும் போகிறாங்க வராங்க வரவங்களாம் அவனுக்கு என்னத்தை தான் போட்டு போயிட்டே இருக்கிறாங்க, பிச்சையை தான் போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இவனும் பேதுரும் யோவாரும் 2 பேரும் சேர்ந்து போகிறப்ப இவன் என்ன தான் எதிர்பார்க்குறான்னா, இவங்க நமக்கு அதை தான் போடுவாங்கன்னு சொல்லி, ஐயா சாமி எதையாவது ஒன்று போட்டுட்டு போயான்னப்ப இவங்க அத்தனை நாள் இவன் பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா, 2 காசோ 3 காசோ பிச்சை கேட்டால் பிச்சையை தான் பார்த்துருக்குறவன் ஒழிய வேற ஒன்றையும் அவங்க கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை. இத்தனை நாளாக யாருமே சொல்லாத ஒரு வார்த்தையை இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட. விசுவாசம் என்றைக்குமே எல்லாரோட ஒத்து போகாது. விசுவாசம் என்னைக்கு தனியாக தான் நிற்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாரும் பேசுகிற பேச்சை பேசுறது விசுவாசம் இல்லை, தனியாக நின்று பேசுறது தான் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தை உடையவர்கள் எல்லாம் சிங்கங்கள். யூத ராஜ சிங்கம் நமக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களாம் சிங்கங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்களாம் என்ன? பக்கத்தில் பார்த்தா சொல்லுங்களேன், பார்க்க தோணலையா? இல்லை பிரதர், சிங்கம் மாதிரி உங்களை பார்க்க முடியல. அல்லேலூயா. சிங்கம். ஆமென். என்னது? விசுவாசம் என்னைக்கும் வேற மாதிரி தான் பேசும். எல்லாம் சேர்ந்து அலறி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் கேஷுவலாக எந்திரிச்சு அற்ப விசுவாசிகளே என்றார். அல்லேலூயா. என்ன விசுவாசிகளே? எல்லாரும் அலற நேரத்தில் கொஞ்சம் கூலாக பேசுறது தான் என்னது? விசுவாசம். சுற்றி ஆள அடிச்சுட்டு தான் இருக்குது. இங்கே வந்துருச்சு அங்கே வந்துருச்சு, ஊசி போட்டு இவங்காளி அவங்காளி, இதாச்சு அதாச்சு. ஜாலியாக இருங்க, தேவ பிரசத்தில் இளைப்பாருங்க, கூலாக இருங்க. உலகத்தில் பார்க்கிறவங்க கேட்கட்டும், என்ன உலகமே பயப்படுது, நீ ஜாலியாக இருக்கிற? சொல்லுங்க, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற அவர் பெரியவர். பெரியவரை உள்ள வச்சிருக்கிறனால கூலாக தான் இருக்கணும் இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் பேசுறத இப்போ பாருங்க, எல்லாரும் கேட்டால் பேச்செல்லாம் கிடையாது, கேட்குறியா போட்டுட்டு போயிட்டே இருக்கிறான், அவள் தான். ஆனால் இவன் மட்டும் இங்கே வந்து வேற மாதிரி செய்கிறான். வந்துட்டு பேதுரு யோவான் வரும் பொழுது, பா நீ கேட்குறது என்கிட்ட இல்லை, என்கிட்ட வெள்ளியும் ஒன்றும் இல்லை, ஆனால் என்கிட்ட உள்ளதை உனக்கு தரேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்னால் அவன் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள்லாம் இப்போ என்ன பார்க்குற மாதிரி. அல்லேலூயா. ஏன் 40 வருஷமாக உட்காந்துருக்கிறவனை இன்ன வரைக்கும் யாருமே பார்த்தவனை என்ன சொல்லியிருக்க மாட்டாங்க. எந்திரிச்சு நடன்னு சொன்னால், நடக்க முடியாத எந்திரிச்சு நடடான்னு சொன்னால் அவன் முட்டாளா இவன் முட்டாளா? யார் முட்டாள்? சொல்கிறவனை தான் முட்டாள் மாதிரி பார்ப்பாங்க. எந்திரிச்சு நடன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுற மாதிரி தெரில, நடக்கிற மாதிரி தெரில, அவன் இப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். வசனம் சொல்லுது, பேதுரு அவனுடைய கரங்களை பிடித்து தூக்கினானா. விசுவாசம் என்பது முதலாவது பேச்சு, 2வது செயல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விசுவாசம் என்பது என்னது? முதலாவது கர்த்தர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், செயல். 2வது செயல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. கைகளை பிடிச்சி தூக்கினானா. வசனம் சொல்லுது, அவனுடைய கரடுகள் பலன் கொண்டது, அவன் குதித்தெழுந்து அவன் உள்ளே சபைக்குள்ளே ஓடி வந்தானா. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தானே, இவன் அங்கே உட்காந்து வாசற்படியில் பிச்சை கேட்டு கொண்டு இருந்தவன் தானே. பைபிளில் பார்த்தா எல்லாரும் என்ன ஆச்சு, எல்லாரும் உடனே கொண்டாட தொடங்கி விட்டாங்க. எல்லாரும் சுற்றி அங்கே ஒரு பெரிய கலகமே வந்துருச்சு. இவன் யாரா, இவன் உள்ளே உட்காந்து பிச்சை கேட்டு இருந்தவன் தானே, இவனுக்கு எப்படி கால் வந்துச்சு, இவன் எப்படி நடக்க ஆரம்பிச்சான்னு அங்கே ஒரு கலகம் வந்த உடனே அங்கே பேதுரு எழுது நின்று ஒரு காரியத்தை சொல்லுகிறான். எல்லாரும் பேதுருவையும் யோவானையும் கொண்டாட தொடங்குகிறார்கள். அப்போ உடனே இவர் சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம எல்லாம் கவனிக்க முடியும். எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3 அதிகாரம் 16 வசனம்.
அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை என்ன பண்ணியது? பலப்படுத்தியது. அவரால் உண்டாகிய விசுவாசமே, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. உங்கள் எல்லாராலும் உண்டான, அவரால் உண்டான விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு என்ன பண்ணியது? கொடுத்தது. அல்ல மேல ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தியது. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். அல்லேலூயா. அங்க வாசம் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் எங்கெங்கெல்லாம் அற்புதம் செய்ய போறாரோ, விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இங்க பார்க்கலாம், இங்க பேதுருவும் யோவானும் இயேசுவுக்கு பிறகு நடக்கிற முதல் அற்புதம் இதுதான். இந்த முதல் அற்புதத்தில் இவர்கள் என்னத்தை சொல்றாங்க பாருங்கப்பா, நாங்கள் அற்புதம் செஞ்சோம்லாம் நினச்சிக்காதீங்க, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசமே இவனை பலப்படுத்தியது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த ஊருக்கு போனாலும், எங்கே நீங்கள் வாசம் பண்ணாலும் அவருடைய நாமத்தை உறுதியாக பிடிச்சிக்கோங்க. அவருடைய நாமத்தை நீங்கள் பற்றி அதை விசுவாசிக்க 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 அந்த நாமம் உங்களை பலப்படுத்த அது பலனுடையதாக அது இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் போடுற ஊசி உங்களுக்கு பாதுகாக்க கொடுக்குமான்றது எனக்கு தெரியாது. நீங்கள் போடுற மாத்திரை உங்களை எந்த அளவுக்கு பலப்படுத்துன்றது தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, நம்ம போடுற ஒவ்வொரு மாத்திரையும் நம்மளை பலப்படுத்தாது, அது நம்ம பலவீனராய் மாற்றிக்கொண்டே இருக்கும். மெடிக்கல் என்னமா சொல்கிறாங்க, நீங்கள் நம்ம சாப்பிடுகிற ஒவ்வொரு மாத்திரையும் அது இன்றைக்கு இருக்கிற நோய்க்கான தீர்வல்ல, நாளை நோய்க்கான ஆரம்பம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் எதுக்குமே முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அல்லேலூயா. அதை மெயின்டைன் பண்ண முடியும், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து புது துவக்கத்தை கொடுக்கிறவர் நம் தேவன் ஒருவரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. மாத்திரை மருந்து எடுக்கிற தப்பா எபி? தப்பு இல்லை. மருத்துவர்களும் எதுக்கு தான் போராடுகிறார்கள்? தான் தேவ சித்தத்துக்காக தான் போராடுகிறார்கள். ஆமேன். நீங்கள் சுகமாக இருப்பது தான் யாருடைய சித்தம்? அப்போ மாத்திரை மருந்து ஒன்றும் வேற எதையும் செய்யலை, உங்களுக்கு சுகத்தை கொண்டு வர்றது தான் அதுவும் உதவி செய்யுது. டாக்டரை செக் பண்ணுறது தப்பு இல்லை, மாத்திரையை வாங்குறது தப்பு இல்லை. ஆனால் அந்த மாத்திரை தான் எனக்கு நிரந்தர சுகத்தை தருதுன்னு நம்புறது தான் என்னது? என் சுகத்தை தருது தேவன். அல்லேலூயா. ஒருவேளை ரெகுலராக டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க இருந்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மாத்திரையும் எடுக்கும் பொழுதுலாம் சொல்லிட்டு போடுங்க, இன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள்னு சொல்லிட்டு போடுங்க. ஏன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். சுகம் என்பது ஒரு கேட்டகரி, ஆரோக்கியம் என்பது அடுத்த கேட்டகரி. கர்த்தர் உங்களை சுகப்படுத்த மட்டும் விரும்பல, கர்த்தர் உங்களை ஆரோக்கியமாக்க விரும்புகிறார். வசனம் சொல்லுது, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? ஆற்றுவேன். நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசமே இவனை பலப்படுத்தியது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். நேற்றுக்கு இந்த வசனத்தை வாசிக்கிறப்ப எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, யாக்கோபு அந்த 5ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிச்சோமே, பைபிளில் சில நேரத்துக்கு சில வசனங்களெல்லாம் நம்ம ரொம்ப வாசிக்கும் பொழுது கொஞ்சம் உன்னித்து நிப்பாட்டி அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வாசிக்கணும். நம்ம தமிழ் பைபிளில் கொஸ்டின் மார்க் போடாமல் விட்டாங்க, ஆனால் ஆங்கில வேதங்களெல்லாம் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கிறாங்க. என்னன்னா, இங்கே பைபிளில் பார்க்கலாம், உங்களில் ஒருவன் வியாதி, உங்களில் ஒருவன் வியாதி, சத்தமாக சொல்லுங்க, வியாதி. சபைக்கு யாக்கோபு எழுதும் பொழுது எழுதுறாரு, உங்கள ஒருத்தன் வியாதி. அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சபைக்குள்ள வியாதி வர்றதுக்கு வேலையே கிடையாது. அப்படி மீறியதும் வியாதி யாருக்காச்சும் ஒருத்தர் 2 பேருக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப நடுங்கி பயப்படாதீங்க, சர்ச்சுக்கு வாங்க, என்ன பூசி ஜெபம் பண்ணுவாங்க, சரியாடுன்றாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? ஒரு வியாதி உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது இயேசுவின் நாமத்தில். ஒரு பிசாசு உங்களுக்கு எனக்கும் எதிர்த்து நிற்க முடியாது இயேசுவின் நாமத்தில். எனக்கு ஒப்பானவன், என்னை மேற்கொள்ளக்கூடியவன் ஒருவனும் இல்லை. காரணம், நான் சுமக்கிற ரட்சிப்பு அவ்வளவு வல்லமை உடையது. சாதாரணமாக வரல இந்த ரட்சிப்பு. கல்வாரி சிலுவையில் எனக்காக ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார், என்ன சொந்த ஜனமாக மாற்றிருக்கிறார், என்ன உன்னதத்தில் அவரோடு கூட என்ன அமர பண்ணியிருக்கிறாரு. எங்கே அமர பண்ணியிருக்கிறாரு? உன்னதம்னா உன்னதம் தான். அந்த உன்னதத்துக்கு மேலே வேற எதுவும், அந்த உன்னதத்துக்கு மேலே வேற எதுவும் கிடையாது. அல்லேலூயா. உன்னதத்தில் நான் அமர பண்ணியிருக்கிறாருன்னா அதை தாண்டி மிச்ச எல்லா விஷயமும் எனக்கு கீழே தான் இருக்குது. சத்தமாக சொல்லுங்க, பிசாசு எனக்கு கீழே, வியாதி எனக்கு கீழே, தரித்திரம் எனக்கு கீழே, தோல்வி எனக்கு கீழே, வறுமை எனக்கு கீழே,
காரணம் நான் உன்னதத்தில் எல்லாவற்றுக்கும் மேலே அமர்த்தப்பட்டிருக்கிறேன். சகலவற்றையும் கர்த்தர் என் கால்களின் கீழே அவர் வைத்திருக்கிறார். ஆமென். வியாதி எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, பா வியாதி வராது, ஆனால் வியாதி பட்டால் உங்களில் வியாதி படும் பொழுதெல்லாம் அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க, உங்களில் ஒருவன் வியாதி பட்டால். பட மாட்டீங்க. ஏன்? நீங்களாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்களாம் யாருக்குள்ள இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க என்ன இருக்கிறீங்க? பரிபூர்ணமா இருக்கிறீர்கள். அவர் ஒரே பலியானதினாலே நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிபூர்ணமாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில பலவீனத்திற்கு வேலையே இல்லை இயேசுவின் நாமத்தினால. போராட்டங்களுக்கு வழியே இல்லை இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்றென்றும் பூர்ணமாக்கி இருக்கிறார். பைபிள் வசனம் சொல்லுது, வெள்ளாட்டுக்கடா இளங்கால யூட ரத்தத்தினாலே அல்ல, தமது சொந்த ரத்தத்தினாலே அவர் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நித்தியமாய் மீட்கப்பட்டு இருக்கிறோம். இனி எத்தனை கொரோனா வரட்டும், இனி எத்தனை காரியங்கள் வரட்டும், நாம நித்தியமா மீட்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? போன வாரத்தில் கர்த்தர் என்கிட்ட ஒன்று பேசினார். அல்லேலூயா. வண்டியில் போகிறப்ப நான் என் மனைவிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ஏன்னா கர்த்தர் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அந்த ரெவலேஷனை உள்ளே போட்டார். ஆமென். என்ன தெரியுமா சொன்னார்? ஏற்கனவே போன வருஷத்தில் ஒரு கொரோனா வந்துச்சு. அல்லேலூயா. ஏன்னா கடந்த வாரத்தில் உங்கள்கிட்ட தயவை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ல, நம்ம எல்லாருமேலேயுமே ஒரு தயவு ஏற்கனவே இருந்ததுனால தான் சபைக்குள்ளே வந்து உட்காந்துருக்குறோம். ஆமென். போன வாரத்தில் கொஞ்சம் தயவின் அடுத்த கட்டத்தை உங்களோட பேசினேன். சில பேரோட வாழ்க்கையிலலாம் கர்த்தர் அற்புதங்களெல்லாம் கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு, இனியும் கர்த்தர் செய்வார். உங்கள் மேலே ஒரு தயவு இருக்கிறது இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்கிட்ட சொன்னார், கொரோனாவுக்கு ஒரு செகண்ட் வேர்ஷன் இருக்குன்னா, அல்லேலூயா, என்னத்துக்கு? கொரோனாவுக்கே ஒரு செகண்ட் வேர்ஷன் இருக்குன்னா, கொரோனாவுக்கே ஒரு செகண்ட் கம்மிங் இருக்குன்னா, நான் உன் ஜனங்க மேலே வச்சிருக்கிற தயவுக்கு ஒரு செகண்ட் வேர்ஷன் இருக்குது. இதுவரை அவங்க பார்த்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் வேர்ஷன் தான். இனி ஒரு தயவு 2.0 ஒவ்வொருத்தர் மேலேயும் நான் ஊற்ற போறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தரும் எழும்பி நிற்பார்கள். நிறைய ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேற பெற்றோர் உள்ள வச்சிருக்கிறோம். கையை வச்சு சொல்லுங்க, தயவு 2.0. ஹல்லேலூயா, ஆமென். தயவு. தலையில கை வச்சு சொல்லுங்க, தயவு, தயவு. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே விசுவாசத்தை எழும்ப செய்யும். அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் வியாதிகளை குணமாக்கும். பைபிள் ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 4 அதிகாரம் 20 to 22 வரைக்கும். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும்மா. அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, மகனே என் வார்த்தைகளை கவனின்னு சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போறீங்களா? இல்லை புதிய தலைமுறை, சன் நியூஸ், இங்கே என்னென்னலாம் சொல்கிறாங்களோ எல்லா வார்த்தைகளையும் கவனிக்க போகிறீர்களா? அல்லேலூயா. என் வார்த்தையிலே கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். உன் ஊரிலே எத்தனை கொரோனா வந்தது என்பதை கண்டுபிடித்து கொண்டே இரு. அதை பற்றி ஒவ்வொருவருடன் பேசிக்கொண்டே இரு. அதை உன் இருதயத்திலே சுமந்து திரி. இப்படிலாம் ஆண்டு சொல்லியிருக்கிறாரா? இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, தேவ மக்கள் என்ன தெரியுமா செய்யணும்? தேவனால மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறவர்கள், உங்களை சுற்றி 1000 காரியம் நடக்கட்டும், உங்க வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தை என்கிற வேரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கட்டும். சாலமோன் ஒரு அட்வைஸ் பண்றாரு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்குதா? கர்த்தர் பேசுற வார்த்தையை கவனிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனையா? கர்த்தர் பேசுற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. வாழ்க்கையில் பலவீனங்கள் வருதா? கர்த்தர் உங்களோட பேசவிருக்கிற வார்த்தைகளை கவனிங்க. கொஞ்சம் வாழ்க்கையில் ஏதோ தரித்திரம் வர மாதிரி இருக்குதா? கர்த்தர் பேசுற வார்த்தைகளை கவனிங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? தோல்வி வர மாதிரி இருக்குதா? கர்த்தர் பேசுற வார்த்தையை கவனிங்க. கர்த்தர் சொல்லுவாரு, ஹல்லேலூயா, நம்ம கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை கவனிங்க.
வார்த்தையை கவனிக்கிறது மாத்திரம் இல்லை, சொல்லிட்டு சொல்றாரு, அதற்கு உன் செவியை என்ன பண்ணு, சாய், அவைகள் உன் கண்களை விட்டு என்ன பண்ணாது இருப்பதாக. கண்கள் என்பது இது ஒரு தரிசனத்தை காட்டுகிறது. கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கை ஒரு தரிசனத்தின் வாழ்க்கையா இருக்கட்டும். அந்த தரிசனம் எதை சார்ந்ததா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்ததா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு, உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள் என்ன பண்ணிக்கோ, காத்துக்கொள். நான் சொல்றேன், இந்த கொரோனா, இந்த செகண்ட் கொரோனா, இது எப்போ முடியுது அப்படின்றது தெரியாது. இதை சின்னதாக இது ஒரு பயோ வார்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. மக்களுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டிருக்கிற ஒரு பயோ வார். நேற்று நேரத்தில் தான் நான் அதை கேள்விப்பட்டேன். ஃபஸ்ட்டு சொல்ல போனால் 45 வயசுக்கு மேலே இருந்தவங்க போட்டால் போதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே இதை போட்டே தான் ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. அதுலேயும் முக்கியமாக பெண் பிள்ளைகள். என்ன பிள்ளைகள்? ஏன் அப்படின்னா இது பயோ வார்னா எப்படி இருக்குன்னா, யாருக்குமே தெரியாமல் நடக்கிறது தான் என்ன வார், பயோ வார். என்ன பண்ணுறாங்கன்னா, பாப்புலேஷனை குறைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஊசியிலேயே அதில் தேவையில்லாத காரியங்களெல்லாம் ஏற்றி அதை எடுக்கும் பொழுது இவங்களுக்கு காலங்காலமாக இவங்களுக்கு குழந்தையே பிறக்காதவாறு செய்யணும்னு சொல்லிட்டு இதை உலகத்தில் இருக்கிற கொஞ்சம் பெரிய பெரிய பணக்காரங்க இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்கிற இந்த விஷயம் தான் இந்த ஊசி. பல இடங்களில் இது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் இதன் மூலியமாக மரித்து போகிறார்கள். அதில் ஸ்பெசிஃபிக்காக அடுத்த தலைமுறையினர். ஹல்லேலூயா. வயசு முதிர்ந்தவங்களாம் மரித்து போகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களால இதை தாங்க முடியல. ஆனால் அந்த 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் காலியாகுது. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு மறைமுகமாய் நடத்தப்படுகிற காரியங்கள் தான் இது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆனால் நான் சொல்கிறேன், எகிப்தருக்கு வர அப்படின்னா வியாதி ஒன்றை உங்களுக்கு வர பண்ணுகிற தேவன் அவர் அல்ல, வியாதியை விளக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லைன்னார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பெரியவரை உள்ள பெற்றிருக்கிறீங்க. உலகத்தின் செய்தி உங்கள் வாழ்க்கையை பாதிப்பதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை அதிகமாய் பாதிப்பதற்கு இடம் கொடுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையை அறுப்பதற்கான காலம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உலகத்தின் சத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டு பண்ணுவதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு உங்களை விட்டு கொடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வசனத்தில் இங்க சொல்ற, உன் இருதயங்களை காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. எதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு? வசனத்தை சும்மா கண்டுபிடிக்க முடியாது. அதை கண்ணில் வை, அதை இருதயத்தில் வை. அதை 4 காரியங்களை சொல்றாரு. கவனி, செவிக்கொடு, கண்ணில் வை, இருதயத்தில் வை. ஹல்லேலூயா. என்னது? கவனி, செவிக்கொடு, கண்களை வச்சுக்கோ, இருதயத்தில் வச்சுக்கோ. இந்த நாட்களில் நான் சொல்றேன், இதை தாண்டி வர எதையும் உங்க கண்ணுக்கோ உங்க இருதயத்துக்கோ கொண்டே போகாதீங்க. இன்னும் அடுத்த 6 மாசத்துக்கு உங்க வீட்டில் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு கர்த்தருடைய வார்த்தையை அமர்ந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களால் எவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தையோட நேரத்தை செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் செலவு பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, கவனிங்க, கண்களை வைங்க, இருதயத்தை காத்துக்கொள்ள, இருதயத்தில் வைங்க. அதுக்குள்ள இருக்கிற மறைபொருளை கண்டுபிடிப்பீங்க. அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு வசனம் சொல்லுது, அது ஜீவனும், அது உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமாமா. எத்தனை பேர் ஆரோக்கியமா இருக்கணும்னு விரும்புறீங்க? ஆரோக்கியமா இருக்க விரும்புகிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன், பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போவது இல்லை. பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க எல்லாம் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசின பொழுது கொல்லிவாய் சர்ப்பங்கள் இவங்களெல்லாம் என்ன பண்ணினது? கடித்தது. கடிக்கிறப்போ ஒவ்வொருத்தனா செத்து போக ஆரம்பித்தான். இப்போ எல்லாம் செத்து போக ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, அங்கே கர்த்தர் இவங்க என்ன பண்ணுறாங்க? மோசேகிட்ட, மோசே எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்காக கர்த்தர்கிட்ட பரிந்து மன்றாடுங்கன்னு சொன்னப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு கொல்லிவாய், ஒரு வெண்கல சர்பத்தை என்ன பண்ணு, உயர்த்தி வை, அதை பார்க்கிறவனெல்லாம் என்ன பண்ணுவான்றார் கர்த்தர்? பிழைப்பான். அதே போல் அந்த சர்பம் உயர்த்தப்பட்டு நின்ற பொழுது அதை பார்த்தவர்கள் எல்லாம் பிழைத்தார்கள். ஆமென். புதிய உடன்படிக்கையின் கீழே அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்பம் வேற யாரும் இல்லை, அதுதான் சிலுவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எடுத்து வாசிங்க, யோவான் 3:14-16 வரைக்கும் வாசிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்தியமான ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காலையில கர்த்தர் எனக்காய் சிலுவையில உயர்த்தப்பட்டார். எத்தனை பேர் இயேசு உங்களுக்காக உயர்த்தப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளையில் எத்தனை பேர் நம்முடைய நோய்களுக்காக இயேசு சிலுவையில் தொங்கினார் என்பதை விசுவாசிக்கிறீங்க?
எத்தனை பேர் இந்த காலையில் விசுவாசிக்கிற சாபங்களெல்லாம் இயேசு சிலுவையில் அவர் மேற்கொண்டிருக்கிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி மோசையின் மூலியமாய் வசனம் சொல்லு, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சர்ப்பத்தை பார்த்தவர்கள் அனைவரும் பிழைத்தார்கள். இந்த சர்ப்பம் தான் நமக்கு அற்புதம் சொல்லி விசுவாசி பார்த்தவன் என்னத்தை வாங்கிக்கிட்டான்? சுகத்தை வாங்கிக்கிட்டான். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கென்று உயர்த்தப்பட்ட அந்த சிலுவையை உற்று நோக்கி பாருங்கள். இந்த நாட்களில் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பலவீனங்கள் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீளுவது மிக எளிது. அவரை பாருங்கள், வாழ்க்கையில் பலவீனங்கள் மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உயர்த்தப்பட்ட வசனம் சொல்லு, தம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். நீங்கள் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. பக்கலப்பா சொல்லுங்க, நீங்கள் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் ஜீவனோடு வாழுவதுதான் தேவ சித்தம். அதுவும் சாதா ஜீவன் இல்லை, நித்தியமான ஜீவனோடு வாழுவதுதான் தேவனுடைய சித்தம். தேவன் தம்முடைய குமாரன் இந்த பூமிக்கு உங்களுக்காக எனக்காக தந்த காரணமே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. உங்கள் மேலே கையை வச்சு சொல்லுங்கள், நான் கெட்டு போவது இல்லை. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எந்த உறுப்புகளும் கெட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. என் சரீரத்தில் எதுவும் கெட்டு போவது இல்லை. என் சரீரத்துக்குள்ள அப்படி கெட்டு போன எந்த உறுப்புகள் இருந்தாலும் இந்த காலையில் நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால கெட்டு போகிற என்னுடைய சரீரங்களை அது உயிர்ப்பிக்காது வல்லமுடையதாக அது இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அது உயிர்ப்பிப்பதாக என்று நான் செபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you daddy. அப்பா, சுரக்காத எல்லா இம்யூனிட்டியும் இயேசுவின் நாமத்தில் இப்போவே சுரக்குட்டு நான் சொல்கிறேன் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே எதிர்ப்பு சக்தி இல்லாத சரீரத்தில் இப்பொழுதே எதிர்ப்பு சக்தி வருவதாக நான் சொல்கிறேன் ஆண்டவரே. இரத்த ஓட்டங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுகிற எல்லா சரீரத்துக்குள்ள இப்பொழுதே சீரான இரத்த ஓட்டங்கள் வருவதாக. ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் நார்மலில் இருப்பதாக. சரீரத்தில் சகல உறுப்புகளும் சரியான விதத்தில் இயங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் உயிர்ப்பிக்கிற அவருடைய வல்லமை இப்பொழுதே சபை முழுவதும் செயல்படுவதாக. இதை கேட்க போகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செயல்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. நித்திய ஜீவனை அவர் தர விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை மன்னித்திருக்கிறார். மன்னிக்கப்பட்டாலே அங்கே அற்புதம் இருக்கின்றது உறுதி. எப்போதும் மன்னிப்பும் அற்புதமும் சேர்ந்து தாங்க வருது. சிலுவைக்கு முன்பதாகவே வசனத்தில் பார்த்தோன்னா யாரும் எடுக்க வேணாம், நேரம் ஆயிடுச்சு. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு திமிர்வாதக்காரனை கர்த்தர் சுகமாக்குறார். அவனை சுகமாக்குறப்ப கர்த்தர் அவனை தொட்டு, மகனே உனக்கு சுகத்தை தரேன்னு சொல்லல. கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்றாரு. ஹல்லேலூயா. உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, எழுந்து போ. பாவம் மன்னிச்சா வியாதி சரியாகுமா? ஆமா. ஹல்லேலூயா. பாவத்தை மன்னிச்சா என்ன சரியாகுது? பாவத்தை மன்னிச்சா என்ன சரியாகுது? ஹல்லேலூயா. இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, என்ன தேவதூஷணம் பேசுகிறானவர்? யாரு? இயேசு. என்ன தேவதூஷணம்? ஆண்டவர் கேட்குறாரு, ஒருத்தன் பாவத்தை மன்னிக்கிறது ரொம்ப ஈஸியா, இல்லை ஒருத்தனை வியாதியை சுகமாக்குறது ரொம்ப ஈஸியா? எனக்கு ரெண்டுமே ஈஸி தான். நான் பாவத்தையே சரி பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்னா பாவம் போச்சுன்னா வியாதி வர்றதுக்கு வேலையே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாவம் இல்லைன்னா அங்கே சுகம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அல்லாமலும் ஒருடைய மீறினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிமுகத்தையும் நீதியாகி ஈவின் பரிமுகத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து அவர்கள் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்களாம் ஆளை பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆளை பிறந்திருக்கிறோம், ஆளை பிறந்திருக்கிறோம். ஜீவனை உடையவர்கள், ஆளை பிறந்தவர்கள். சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். மன்னிக்கப்பட்டாங்க, அற்புதம் வந்துருச்சு, எந்திரிச்சு போயிட்டான். ஹல்லேலூயா. மன்னிக்கப்பட்டோன்னே வியாதி என்ன ஆயிடுச்சு? ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. நான் சொல்லிட்டா, சிலுவையில் எங்கள் அப்பா இயேசு ஏற்கனவே உங்களை என்னையும் மன்னித்திருக்கிறா. நித்தியமாய் மன்னிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். சிலுவையில் நீங்கள் மன்னிக்கப்பட்டதை விசுவாசிங்கன்னா உங்கள் சுகம் உங்களுக்குள்ள தாங்க இருக்கிறது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான், நானும் அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். இயேசு வந்ததே பரிபூர்ணமான ஜீவனை உங்களுக்கு எனக்கு கொடுத்துட்டு போகிறதுக்காக தான். அவர் சிலுவையில் தொங்குனதே உங்களுக்கு எனக்கு பரிபூர்ணமான ஜீவனை கொடுத்துட்டு போகிறதுக்காக தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எங்கு மன்னிப்பு உண்டோ அங்கு சுகம் உண்டு. அதுவும் சும்மா சாதா சுகம் இல்லை, நிரந்தரமான சுகம். தாவீது கூட அந்த வெளிப்பாடு பாருங்க. அவர் சொல்றாரு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பு வந்த உடனே அடுத்தது சொல்றாரு, உன் நோய்கள் குணமாயி. மன்னிப்பு வந்தாலே அங்கே நோய் குணமாயிருச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நோயை மட்டுமா குணமாக்குறாரு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறாரு. நான் சொல்றேன், உங்கள் பிராணனை கர்த்தர் அழிவுக்கு விலக்கி மீட்கிறார்.
பலவீனங்கள் எத்தனை உங்களை சுற்றி நின்றாலும் நீங்கள் அழிவுக்கு மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள், அழிவுக்கு விலக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் உன்னை என்ன பண்றாராம், முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஒருவேளை ஃபுல் லாக்டவுன் வந்து எங்கள் பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போகாமல் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் இவங்க நாவெல்லாம் நன்மையினால் திருப்தி ஆகுவதாக. ஒரு குடும்பமும் சாப்பாட்டுக்கோ பொருளாதாரத்துக்கோ குறைவாக இருக்கவே கூடாது. பலவீனப்பட்டவர்கள் ஒருவர் இருக்கக்கூடாது. நன்மை ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவின் நாமத்தில் நிரம்புவதாக நான் சொல்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. கழுக்கு சமானமான வாழ வயதை திரும்ப தருகிறாரா. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த பலனை காட்டிலும் இனி கர்த்தர் இன்னும் அதிகமான பலத்தை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நம் கர்த்தரை பலப்படுத்துகிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன். சர்பத்தை பார்த்தாங்களாம், சுகத்தை வாங்கிக்கிட்டாங்களா? இந்த காலையில் நாமெல்லாம் நான் சொல்கிறேன், இந்த நாட்களில் சிலுவையை உற்று நோக்கி பாருங்கள். உங்களுக்காக மரித்த ஆண்டவரை உற்று நோக்கி பாருங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? திறக்கப்பட்டிருக்கிற கல்லறையை உற்று நோக்கி பாருங்க. உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தாரே, அதை உற்று நோக்கி பாருங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய சுகத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் ஜெயிப்பேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், என்ன நேரிடுகிறதா இருந்தாலும், இப்ப நம்ம இருக்கிற காலகட்டம் அப்படிதான். இருப்போமா இருக்க மாட்டோமா, நமக்கு வந்துருமா வராதா, எல்லாருக்கும் இதே பயம்தான். ஆமென். என்னது? எல்லாருக்கும் இதே பயம்தான். வசனம் சொல்லுது, மரணம் நேரிடுறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில். இந்த நாட்களில் சொல்கிறேன், ஐயோ இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும், இது எடுங்க, அதை எடுங்க, இந்த மாத்திரை போட்டுக்கோங்க, இதை செஞ்சுக்கோங்க, அதை செஞ்சுக்கோங்க. உங்கள் ஜீவனை நீங்கள் பார்க்காதீங்க. அதை பார்க்குற வரைக்கும் தோல்வி தான் இருக்கும். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. உலகமே மாம்சத்தை தான் செஞ்சிட்டு இருக்கு. அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஹல்லேலூயா. உலகமே அதையும் நீ தான் செஞ்சுட்டு இருக்கு, அதுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? கர்த்தர் சொல்றாரு, மரணமே நேரிடுறதா இருந்தாலும், உங்கள் வீட்டை சுற்றி எல்லாம் ஒரே மரண செய்திகளாக கேட்டாலும், டிவி ஆன் பண்ணா, ஃபோன் ஆன் பண்ணா, எல்லாம் மரண செய்தியாக கேட்டாலும், அதற்கு தப்புவதற்கு நீங்கள் உங்கள் ஜீவனை பார்த்துட்டு இருக்காதீங்கப்பா. அடுத்த 2 விஷயத்தை பாருங்க. என்ன காரியம்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தையும், உங்களுக்காக எனக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் ஒன்று இருக்கிறது. இன்றைக்கும் அந்த இரத்தம் உங்களுக்காக எனக்காய் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் அந்த இரத்தம் உங்கள் சுகத்துக்காக என் சுகத்துக்காக போராடி கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 2000 ஆண்டுகள் முன்பதாக உங்களுக்காக எனக்காக அவர் தமது இரத்தத்தையே சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. சிந்தப்பட்ட இரத்தத்தையும் சாட்சியின் வசனத்தையும். என்ன சாட்சியின் வசனம்? இந்த வேதம் முழுவதும் ஒன்றை சாட்சியாக சொல்லுகிறது. என் தேவன் சகல வியாதியும் அவர் குணமாக்கி இருக்கிறார், சகல நோயும் அவர் குணமாக்கி இருக்கிறார். என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறுவதில்லை. அன்று அற்புதங்களை செய்தவர் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் அவர் இருக்கிறார் என்பதை தான் சாட்சியாய் இந்த வேதம் சொல்லி கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களில் உங்களை பார்த்து சொல்றேன், மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி, அவருடைய இரத்தத்தையும் சாட்சியின் வசனத்தையும் உறுதியாக பிடிங்க. எப்பேற்பட்ட மரணங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக நின்றாலும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அதை ஜெயிப்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஜெயிப்பீர்கள். நாம் ஜெயிப்போம். நம்முடைய ஜீவனாலே அல்ல, நமக்காய் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தையினாலும். நிச்சயமாக எத்தனை விரோதங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், எத்தனை பலவீனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. பலவீனத்தை ஜெயிப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பலவீனத்தை ஜெயிப்பீங்க. இந்த கொரோனாவை ஜெயிப்பீங்க, வியாதிகளை ஜெயிப்பீங்க. மரணத்தின் அனுபவங்கள் எது உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை நீங்கள் ஜெயிப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்ல ஒரு தெய்வீக சுகம் உங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடுவதாக, உங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே.
இயேசுவின் நாமத்தினால எல்லாம் கண்களை மூடிக்க, 2 கைகளையும் ஆண்டருக்கு நேராக உயர்த்தி கொஞ்ச நேரம் எல்லாம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம், ஒரு தெய்வீக அலை, ஒரு தெய்வீக நதி இந்த காலையில் ஒவ்வொருத்தர் மேலும் பாய்ந்து செல்லுவதாக, ஒவ்வொருத்தர் மேலும் பாய்ந்து செல்லுவதாக. ஓ, அவர் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறவர், வியாதியை விலக்குகிறவர். ஒருவேளை இந்த காலையில் எந்த வியாதியோடு நீங்கள் இங்கே இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் சரீரத்தை விட்டு இப்பொழுது அது ஓடட்டும் நான் சொல்கிறேன். ஓடு இயேசுவின் நாமத்தினால. நான் மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் மன்னிக்கப்பட்டு இருக்கிறேன், நித்திய மீட்பை நான் பெற்று இருக்கிறேன், என்றென்றும் பூரணமாக்கப்பட்டு இருக்கிறேன். எனக்குள்ள வியாதி இருப்பதுக்கு அனுமதியே இல்லை இயேசுவின் நாமத்தினால. அப்பா நான் சொல்கிறேன் ஆண்டவரே, இந்த ஊசி எடுக்கும் பொழுது இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் தான் நிறைய பிரச்சனைகள் அது ஏற்படுத்துது. அதனால நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால எல்லா டயபெட்டிஸ், இந்த சுகர், இந்த ப்ரெஷர் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ இயேசுவின் நாமத்தினால நார்மலுக்கு வருவதாக. நீங்க பைபிள்ல வாசிச்சோம், அவர் கழுகுக்கு சமானமான வாழ வயதை திரும்ப தருகிறவர். உங்க 10 வயசுல நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த சுகம் மீண்டும் வருவதாக, உங்களுடைய இளமை திரும்புவதாக இயேசுவின் நாமத்தினால. யாரும் மயக்கம் போடவும் கூடாது, யாருக்கும் காய்ச்சலும் வரக்கூடாது. நீங்க எதை எதிர்கொண்டாலும் கழுகை போல நீங்கள் பறக்கணும், கழுகை போல நீங்க எழும்பணும், வாழ வயது திரும்ப வருவதாக. பலவீனம் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால, பலவீனம் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. என் சபை முழுவதும் ஒரு தெய்வீக சுகம் செயல்படுவதாக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உயர்த்தப்பட்ட சிலுவையை பார்க்கிறோம், சிந்தப்பட்ட ரத்தத்தை நாங்கள் பார்க்கிறோம், சாட்சியின் வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு அற்புதங்கள் நடைபெறுவதாக, அற்புதங்கள் நடைபெறுவதாக, அதிசயங்கள் நடைபெறுவதாக, வியாதிகள் குணமடைவதாக, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை சபைக்கு இயேசுவின் நாமத்திலே உண்டாகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.